ஹலோ எவ்ரிவான், நான் தாமஸ் ராகுல். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, தூத்துக்குள்ள ஒரு 10 நாளாக பயங்கரமான மழை பெஞ்சிட்டு இருக்குது. ஸோ அப்படியே ஊர் முக்க சுற்றி பார்த்துட்டு வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தூத்துக்குள்ள இருக்கிற பல இளைஞர்களின் மனசை பறி கொடுக்குற இடம் இருந்தாருன்னா சென்ட் மேரிஸ் காலேஜ். எங்க சைடு வந்து செம்மையா இருக்குல்ல. மேல டைம் வரல ஆளுக்கு போட்டு வேளாங்கண்ணி வீடியோ எடுக்கான்னு கிளம்பி வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். ஒருத்தரோட வீடியோக்கு பேச மாட்டேங்கிறாங்க. எப்படி எடுக்கிறது? நான் தனியாக போய் சும்மா சுற்றிக்கிட்டே இருக்கிறேன். யாராட்டி ஒருத்தங்க பேசுவாங்களோ அப்படின்னு பார்த்தா ஆக்சுவலாக ஆட்கள் யாரும் இல்லை. இருந்தாலும் இருக்கிற 1-2 பேரும் பேசுறதுக்கு தயங்குறாங்க. என்ன பண்ணுன்னு தெரில. யாராட்டி ஒருத்தங்க மாட்டுவாங்க, பார்ப்போம். வளர்ந்தாச்சு. கட் பண்ணுறீங்க. ஸ்டார்ட் பண்ணியாச்சு. மொத்த வரையும் கட்.
தெரிஞ்சுக்கிட்டாங்க துண்டு யார் போய் அவ்வளோ இதான் மக்கள் நான் முடித்து தூது கேமரா கூட இங்கே தான் பண்ணிதான் இருக்கோம். ஸோ கைஸ் வீடியோ எல்லோரும் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஆக்சுவலாக இப்போ நான் பேச போகிற வீடியோ வந்து நான் ஆல்ரெடி ஃபிஷிங் ஆர்பில் வச்சு கேப்சர் பண்ணிட்டேன். அது என்னாச்சுன்னு தெரில, அந்த வீடியோ இல்லை, இவனுங்க வீடியோ ஆன் பண்ணாமல் எடுத்தாங்களா என்னெல்லாம் தெரில. ஸோ என்ன அங்கே வச்சு பேசினோன்னா, இப்போது இந்த மலையில் தூத்துக்குடி பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவே இருக்கும், உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். ரொம்ப அழகான காட்சிகள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 நாளாக லாஞ்சுகளும் வள்ளங்களும் எதுவுமே கடலுக்கு போகல இந்த மழையினால. இது எதுக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன்னா, இப்போ நானுமே ஒரு மீனவ குடும்பம் தான். எங்கள் அப்பாவும் கடலில் போய் கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் ஆச்சு. ஒரு மீனவர்கள்னு வரும்போது அவங்களுக்கு வந்து டெய்லி சம்பளம் தானே, தினக்கூலி மாதிரி தான். அவங்க இன்னைக்கு அவங்க கடலுக்கு போனால் தான் அன்னைக்கு அவங்க குடும்பத்துக்கான தேவைகளை அவங்க வந்து பூர்த்தி செய்ய முடியும். ஸோ அந்த மாதிரி டைமில் இப்படி புயல்னால ஒரு 10 நாள் 20 நாள் வந்து அவங்க வந்து கெட்டில் போடுறாங்க. அது வந்து ஒரு தடவை வர்ற புயல் இல்லை, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், நியூஸ்லாம் பார்க்குறவங்களுக்கு அடிக்கடி புயல்கள் வருது. அப்போ வந்து ஓவராலாகவே அவங்க அந்த வருஷத்தில் போகிற கடல் போகிற எண்ணிக்கை வந்து நாட்களோட எண்ணிக்கை வந்து ரொம்ப கம்மியாகிடுது. இப்போ ஒரு 10 நாள் இருக்குது, இது முடிஞ்ச ஒரு 1 வீக் 2 வீக் ஆகிறதுக்குள்ள இன்னொரு புயல் வரும். இயற்கையை நம்ம தடுக்க முடியாது, ஆப்வியஸாக புயல் வரும்போது நம்ம கடல் போகாமல் தான் இருக்கணும். ஆனால் கவர்மெண்ட் வந்து இவங்களுக்கான ஒரு நிவாரணம் கொடுக்கலாம். ஏன்னா இப்போ ஃப்ளட்டு வந்துச்சுன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் நிவாரணம் கொடுக்குற மாதிரி, இது ஃப்ளட்டு வருதோ இல்லையோ, புயல் வந்தால் இவங்க யாரும் கடலுக்கு போக மாட்டாங்க. ஸோ கடலுக்கு போகாத இருக்கும்போது அவங்க வீட்டு செலவுகளை அவங்க எப்படி பார்ப்பாங்க கரெக்டா? ஸோ அதுக்கு கவர்மெண்ட் வந்து ஒரு
கொஞ்சம் நிவாரணமோ ஏதோ ஒன்று ஒரு அவங்களுக்கான தேவைகளை பூர்த்தி செய்கிற மாதிரி அந்த நாட்களில் தேவைகளை பூர்த்தி செய்கிற மாதிரி ஒரு நிவாரணம் வழங்கினாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது இல்லை, எல்லாரோட ஆசையும் அதுதான். ஏன்னா 10 நாளாக அவங்க என்ன பண்ண முடியும், ஒன்றுமே இல்லை. ஸோ அதுதான் அங்கே வச்சே நான் பேசியிருந்தேன், அது ஒழுங்காக ரெக்கார்ட் ஆகலை. ஸோ அதனால் வீட்டில் வந்த பிறகு செக் பண்ணி பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது இன்னும் ரெக்கார்ட் பண்ணாமல் இருக்கிறானேன்ட்டு. ஸோ திரும்ப வீட்டில் வச்சு எடுத்துருக்கிறேன். நல்லா மலையில் ரவுண்ட் அடிச்சுட்டு வந்தாச்சு, நல்லா செம்ம கூலிங்காக இருக்குது. சரி, இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். மட்டுமா பாய்.